ஆண்டு முழுக்க கிணற்றுக்குள்ள குடியிருக்கும் அம்மன். கிணற்றிலிருந்து எடுத்துட்டு வரப்பட்ட அம்மன் சிலை வச்சு தேர் திருவிழா வெகு விமரிசையா நடந்திருக்கு. தேர் திருவிழா முடிஞ்ச நிலையில அம்மன் சிலை மீண்டும் கிணற்றுக்குள் வைக்கப்பட்டிருக்கு. புவனகிரி பக்கத்துல இப்படி ஒரு வித்தியாச திருவிழாவை கொண்டாடிட்டு வராங்க. கடலூர் மாவட்டம் புவனகிரி பக்கத்துல இருக்கு மருதூர் கிராமம். இங்க பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோயில் இருக்கு. இந்த கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையா ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும். இதுல குறிப்பா ஆண்டு முழுக்க கிணற்றுக்குள்ள இருக்கக்கூடிய செல்லியம்மன் சிலைய வெளியெடுத்துட்டு வந்து அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செஞ்சு அதுக்கப்புறமா தேர் திருவிழா வெகு விமரிசையா நடத்தப்படும். அந்த வகையில இந்த ஆண்டும் இந்த தேர் திருவிழா வெகு விமரிசையா நடத்தப்பட்டிருக்கு. கிணற்றுக்குள்ள இருந்த செல்லியம்மன் சிலைய வெளியே எடுத்துட்டு வந்து அபிஷேகங்கள் பூஜைகள் செஞ்சு அதுக்கப்புறமா தேர் திருவிழா நடந்திருக்கு. முக்கிய வீதிகள்ல அம்மன் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிச்சிருக்காங்க. தேர் திருவிழா நிறைவடைஞ்ச நிலையில மறுபடியும் அம்மனுடைய சிலை கிணற்றுக்குள்ள வைக்கப்பட்டிருந்திருக்கு. இப்படி வித்தியாசமான இந்த தேர் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மருதூர் கிராமத்துல நடந்துட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னாச்சுனா ஒரே செகண்ட் இருக்கு, நான் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு. ஃபுல்லா ஊத்துக்குனா நான் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு, எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லு, நான் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் இவ்வளோன்ட்டு இருக்கு, நான் அதுக்கு போய் நான் காசு வாங்கணும் சொல்லுங்க. அது 50 ரூபா பெட்ரோல் இல்லை, 10 ரூபா தந்தா எடுத்துக்கிறேன். நானா இப்படி பண்றீங்க? தேவையான எக்ஸ்ட்ரா பெட்ரோல் தான் இருந்துச்சு. போய் ஊத்துனா 50 ரூபாய்க்கு ஓட ஊத்துவோம். அதுக்கு தான் சொன்னேன் வச்சுக்கங்க அப்படின்னு. சரி, நானா நீங்க சொல்ல வார்த்தைக்கு நான் இது எடுத்தேன். கிருஷ்ணகிரி தானா? ஆமா, சேலம் தானா? இதான் நான் பார்த்தேன், ஏதோ தள்ளிட்டு போறீங்களே. சரி, நான் பத்திரண்ணா.